நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அத்தை என்ன சொல்றீங்க? ஒருவேளை அப்படி கூட நினைச்சிருக்கலாமா? அப்படிதான்டா அவன் நினைச்சுதாண்டா அப்படி பண்ணியிருக்கான். அது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கியே. இல்ல அத்தை அப்படியெல்லாம் இருக்க எனக்கு வாய்ப்பே கிடையாது. அபி மேல நான் உயிரை இருக்கேன், எனக்கு ஒத்துக்கிறேன். அபி பேசினது பண்ணது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அபி அப்படி எதுவும் நினைச்ச மாதிரி எனக்கு தோணாது உனக்கு. ஏன்னா நீ அப்படின்னு சொல்லிட்டு அபி மேல பைத்தியமா இருக்கிறதுனால உனக்கு எந்த விஷயமும் தோணியிருக்காது. ஒருவேளை அவ அங்க வரவளா இருந்தா எதுக்காக அனு கூட வந்திருக்கணும் சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அங்க ஆகாஷும் வந்தாரே, உனக்கு தெரியாதா? அனு கூடனாவே ஆகாஷ் வருவான்னு தெரியாதா? அவங்களுக்கு தான் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கே, அதுவும் இருக்கு இல்லைன்றாங்க. உடனே சுந்தரி யோசிக்கிறாங்க. அபி வந்து உண்மையாதான் என்கிட்ட பேசினா, அன்னைக்கு காட்டுலயும் என்ன காப்பாத்துனீங்க. இப்ப எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க தான் முதல் ஆளா வந்து நிக்க என்கிட்ட பேசினா. அவ பேசினது எல்லாமே உண்மை போலதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் உன்கிட்ட சொல்றத சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாத போறதும் உன்னுடைய இஷ்டம் தான். அதுக்கு மேல எல்லாம் விதிதான். ஆனா ஒருவேளை நீ மாட்டினா கூட சுந்தரி அத்தையும் நானும் சேர்ந்துதான் செஞ்சேங்கன்ற வார்த்தையை மட்டும் விடாம இருந்தீங்கன்னா அது போதும் சொல்லிட்டு சுந்தரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இப்ப முரளி அபி நடிச்ச உண்மையை கண்டுபிடிப்பாங்களா? அப்படி கண்டுபிடிச்சா முரளி என்ன செய்ய போறாங்க அபி ராகவை பிரிக்கிறதுக்குங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.